14, 15, 16, 17. Continue பண்ணிட்டு வந்துறேன். 14, 15. Come on, come on. 5 more, 5 more, 5 more. Come on. 1. Last one. Full range. Come on, come on, come on. Very good. சரியா இல்ல செட் பண்ணுப்பா. ஓகே, come on. என்ன விஷயம் கஷிஷ்? கம்மி டைம்ல ஜாஸ்தி இம்ப்ரூவ் பண்ணிருக்கியே. கலக்குறப்போ. Come on, come on. இப்போ full range. Yeah. One more. பாரு, சொல்ல வரத டக்குன்னு புரிஞ்சுக்கிறியே நீ. நீ சொல்லி கொடுக்குற விதம் அப்படின்னு சொல்லு. யாரா இருந்தாலும் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. நானும் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு. வெயிட் கீழ இருக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்களுக்கு வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா ஆண்டி? இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல விடு. ஃபுல் ரேஞ்ச். யா. 1. இன்னும் வேகமா. உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என்ன நீ ஆன்ட்டின்னு கூப்பிடாதன்னு. என்னோட பேரு சோனி. எனக்கு நமன் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். பாத்தியா தினேஷ், இவன் பொண்ணுங்களுக்கு என்ன மந்திரம் போடுறான்னு தெரியல. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல இருந்தாலும் இன்னொரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். உனக்கு தெரியுமா, காசிச்சியை நான் தான் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த நமன் நடுவில் வந்து கெடுத்துட்டான். அப்படின்னா உனக்கு வர வேண்டிய 5000 ரூபாய் போயிடுச்சுன்னு நினைக்கிறியா? நடுவில் வந்து மூக்க நுழைக்கிறது வர இவனுக்கு ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. இந்த பச்சி போனா போகட்டும், நீ வேணா பார்த்துட்டே இரு. சீக்கிரமா உன் டமார்னு கீழே விழதான் போறான். சரி வா. கஷிஷ், ட்ரெயினர் நல்லா சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, ட்ரைனிங் நல்லா அப்சர்வ் பண்ணவும் தெரியணும். அப்படியே உன்ன மாதிரி. நமன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அங்கிருந்து வரவே மாட்டேங்கிற. ஒரே ஒரு நிமிஷம் சோனிஜி, இதோ வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சோனிஜி, ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க் காட், நல்ல வேலை நீ வந்துட்ட. சோனிஜி, ஒரு விஷயம் சொல்லவா? உங்களுக்கு எடை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா, காலையில நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அது நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேனா, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சுட சுட பூரி சுட்டுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லட்டுமா நமன், என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அதனால ஒரு பிளேட் சாப்பிட்டீங்களா? பூரி ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதனால 2 பிளேட்டா சாப்பிட்டுட்டேன். சோனிஜி, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட் எப்படி குறையும்? நான் உங்களுக்கு கொடுக்குற டயட்டை நீங்கள் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண வேணாமா? சரி விடுங்க, இன்னைக்கு ஒர்க் அவுட் இவ்வளோ போதும், பேலன்ஸ் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே நமன். சோனிஜி, நீங்கள் ப்ளீஸ் உங்கள் டயட் மேலே கவனம் செலுத்துங்க. டயட் பண்ணலைன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுல லாபமே இல்லை. நமன், இன்னையிலிருந்து நான் பார்த்து சாப்பிட்றேன் கண்டிப்பா. சரி, ஓகே, பை. இந்த நமனும் காஷிஷும் சேர்ந்து எங்க போறாங்க? நமன், என்னோட ஒர்க் அவுட் இன்னும் முடியலையே, அதுக்குள்ள நீ எங்க கிளம்பி போற? அட, நான் எங்கேயும் கிளம்பி போலப்பா, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். நீ போய் ஒர்க் அவுட்டை பாரு, நான் டக்குன்னு வந்துடுறேன். பிரமாதம் நமன், பிரமாதம். என்னை வச்சு நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்க நீ. என் கண்ணு முன்னாடியே யாரோ இன்னொரு பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. வெக்கம்லாம் உனக்குள்ள இருக்கா இல்ல போயிடுச்சா? கஷிஷ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. கஷிஷ் கூட சேர்ந்து ரொம்ப நேரமா நீ ஜிம்ல பண்ணிட்டு இருந்த ட்ரைனிங்கை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரெனா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. போய் கிளைண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண. நீ என்ன பண்ண போற? நீ எங்க போற? நான் வந்துடுறேன். இது நான் கேட்ட கேள்விக்கான பதில் கிடையாதே. அதுக்கு மேல நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நமன், ரொம்ப நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா நீ என்கிட்ட பிஹேவ் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? ரெனா, அடிக்கடி என்கிட்ட கேள்விகள் கேட்காத எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ.
ஹாய் வினோத் ப்ரோ. ஹாய். நீங்கள் ஏதாவது லுக் அவுட் பண்ணீங்களா? என்னது? உங்களோட பைசப்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இது நல்லதுக்கு இல்லை. நமன் தான் உங்களோட ட்ரெயினர் அண்ட் டயட் அட்வைசரில். ஆமாம், ஏன்? அவன் உங்களுக்கு தப்பான விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்ச ஸ்டெராய்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்டெராய்ட்ஸா? கண்டிப்பாக. நீங்க உங்களோட மெம்பர்ஷிப்பை கண்டினியூ குட் பண்ணுங்க. மார்னிங் சார். Good morning. I will see you later. You just carry on. ஓகே. Good morning, guys. Good morning. Good morning. சுஷாந்த் சார், எப்படி எங்களோட மார்னிங் குட்டா இருக்கும்? உங்களோட ட்ரெயினர் நமன் எங்க போனார்னே தெரியலையே. நான் கார்டியோ வேற செய்யணும். என்ன பேசுறீங்க நீங்க? நமன் இன்னும் வரலையா? நீங்களே பாருங்க, அவன் எங்க இருக்கான் சொல்லுங்க. தினேஷ், எல்லாம் ஒரு அளவு தான். எல்லாரும் அவனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இன்னும் இங்க வரல. எனக்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வேற போகணும். நமன் வந்து அவன்கிட்ட சொல்லுங்க, நான் சாயங்காலமா வந்து ஒர்க் அவுட் பண்றேன்னு. ஓகே. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு தினேஷ்? ஹாய் கிருஷிஷி. ஆக்சுவலி நமன் இன்னைக்கு ஜிம்முக்கு வரல, அதனால நான் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணவா? ஆஷிஷ், நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது, எனக்கு உன்னோட ட்ரைனிங் அவசியம் இல்லை. ஐ ப்ரிஃபர் நமன், அதாவது நமன்ஸ் ட்ரைனிங். ரெய்னா, நமன் எங்க? என்னை மன்னிச்சிடுங்க கஷிஷ். நமன் எங்க இருக்காங்கன்னு என்னை விட உங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். அட என்ன கோச் இது? நாங்கள் ட்ரெயினருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லை ஏதாவது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இங்கே யாருக்குமே டைமோட வேல்யூவே தெரியாதா? எனிவேஸ், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆடிஷன் இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். நமன் எங்க இருக்கான்னு யாராவது சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான். எங்க தான் போனான் அவன்? பங்கஜ் ஜி, சொல்லுங்க. இப்பெல்லாம் நீங்க எங்க தான் தங்குறீங்க? நீங்க இல்லாம இங்க வேலையே ஓடல. நானா? அடடே, நான் டெய்லி இங்க வந்துட்டு தானே இருக்கேன். என்ன நீங்க டெய்லி இங்க தான் வந்து போறீங்களா? எப்படி நான் உங்களை பார்க்கவே இல்ல? என்ன விஷயம் அதித்திக்கு? என்ன இன்னைக்கு ஏதோ மாதிரி பேசுறீங்க? பங்கஜ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாருங்க அதித்தி ஜி, எனக்கு ஒர்க் அவுட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் என்ன போக விடுங்க, நான் போறேன். நீங்க எப்பவுமே அவசரத்துல தான் இருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றது நீங்க கேட்டுதான் ஆகணும். சரி, சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. பங்கஜ் ஜி, உங்களோட இந்த சிரிப்பு, உங்க முகத்தையும் பார்த்து என்னால என்னையே கட்டுப்படுத்திக்க முடியல. நான் என்னன்னு சொல்றது? ஏன், என்ன விஷயம்? சரி, அதெல்லாம் விடுங்க. பங்கஜ் ஜி, இத கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறம் உங்களோட மெம்பர்ஷிப் கார்டை எப்ப ரெனியூ பண்ண போறீங்க? ஓஹோ, இப்பதான் என்ன விஷயம் தெரிய வந்தது. இவ்வளவு நேரம் நீங்க ஏன் என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் என்னோட மெம்பர்ஷிப் கார்டை எப்ப ரிமூவ் பண்றேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பங்கஜ் ஜி. அது என்னன்னா, கடைசி டேட் வரப்போகுது, அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. அதித்தி, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஞாபகப்படுத்தணும், நீ இப்ப ஒரு விஷயம் சொன்னீல்ல, இதேதான் 2 வாரமா சொல்லி என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே பாத்தீங்களா நான் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறேன்னு? நீங்களே சொல்லுங்களேன், எப்ப ரினியூ பண்ண போறீங்கன்னு? சரி அதித்தி ஜி, பண்ணிரலாம். அடுத்து ரினியூ பண்றதுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. எங்க ஜி டைம் இருக்கு? அதெல்லாம் நம்ப முடியுமா? எப்ப பண்ண போறீங்க சொல்லுங்களேன், நான் வேணா இப்ப எடுக்கவா? அதித்தி மேடம், நீங்க சொல்றது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் நின்னுட்டு பேசிட்டு இருக்கும் போதே பறந்துருவாங்கிற மாதிரி சொல்றீங்க. சரியா? எனிவே, இப்ப நான் போறேன். அப்புறம் மெம்பர்ஷிப் ரினியூ பண்ணிடுறேன். பங்கஜ் ஜி சொல்றது கேளுங்க. போலியா எவ்வளவு நேரம் நான் பாராட்டி இருக்கேன், அதுக்காவது கமிட் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அதித்தி, கஸ்டமர் கிட்ட இவ்வளவு ஃப்ளர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? சுசந்த் ஜி, எல்லா கஸ்டமரோடையும் அன்பா பேசுங்க, நீங்க தானே சொன்னீங்க. நான் ஜஸ்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஒரு விஷயம் சொல்லுங்க, நீ அன்பா தான் பேசுன, ஆனா அவர் மெம்பர்ஷிப் ரினியூ பண்ணாரா? இல்லல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சார், எங்களோட மந்த்லி ஃபீஸ் பர் ஹெட் 20,000.
அப்புறம் நீங்க ஒரு வருஷத்தோட ஃபீஸை ஒரே டைம்ல கட்டிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் ஒரு கொடுப்போம். நிமிஷம் நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? அது வந்து இவர் உங்களுக்கு தெரியுமா? சார், இது வந்து நமன், எங்க ஜிம்மோட ட்ரெய்னர் தான். என்னாச்சு அவருக்கு? அவரை கொன்னுட்டாங்க. இல்ல சார், ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு சார். நமன் எவ்வளவு நல்ல ட்ரெய்னர் தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவர் நல்ல ஃப்ரெண்டும் கூட. ஆமாம் சார், நமன் எங்க ஜிம்மோடைய பெஸ்ட் ட்ரைனர். இங்க இருக்க நிறைய ஜிம் மெம்பர்ஸ்க்கு அவர் பர்சனல் ட்ரைனரும் கூட. நீங்கெல்லாம் நமனை கடைசி எப்ப பாத்தீங்க? நேத்து ஈவினிங் 9 மணிக்கு. அது போக எங்க எல்லார் கூடயும் கொஞ்ச நாளாவே வித்தியாசமா தான் நடந்துகிட்டு இருந்தாரு. சோ அப்ப அவரு நைட் 9 மணிக்கு ஜிம்ல இருந்து போயிட்டாரா? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏன் அந்த டைம்ல நீங்க ஆபீஸ்ல இல்லையா? சார், ஜிம்ல நிறைய கஸ்டமர்ஸ் வந்து போயிட்டு இருப்பாங்க. நான் எவ்வளவு பேரை பாக்குறது சொல்லுங்க. நமன் வெளியே போகும்போது அப்பவும் யார் கூடயாவது நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருப்ப. கண்டிப்பா ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கும். எஸ் சார். நேற்று நைட்டோட ஃபுட்டேஜஸ் பார்க்கணும். ஓகே, காட்டு. வாங்க சார். வாங்க சார். இங்க பாருங்க சார். ஃப்ளர்ட் ஃப்ளர்ட் ஃப்ளர்ட், எப்போ பார்த்தாலும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. சார் பாத்தீங்களா, இப்ப கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். முந்தா நேத்தோட சிடி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அதித்தி, அதித்தி எங்க? அவ போயிட்டா. போயிட்டா சார். அதித்தி போயிட்டா. போயிட்டாளா? எங்க போனாங்க? தெரியல சார். தெரியல சார். போய் அவ எங்க போயிருக்கான்னு பாருங்க. போங்க. முந்தா நேத்தோட சிடி எடுங்க. ஓகே சார். அதித்தியோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ. அவ எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்க. அண்ணா நம்பர். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எந்த ஃபோனையும் நான் எடுக்கக்கூடாது. அதுலேயும் அண்ணன் நம்பரை எடுக்கவே கூடாது. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த ஆளுங்களோட ஃபோனா இருந்தா? டாக்டர் சார், நம்மனோட பாடியில் என்ன கிடைச்சது? முதல் விஷயம் என்னன்னா தயா, நமனோட கொலை இன்னைக்கு நடக்கல, நேற்று நைட்டு நடந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நமனோட கொலை இந்த கல்லால சாகல, ஆனா இந்த கல்லு மேல இருக்கிற ரத்தம் நமனோட ரத்தம் தான். சலோங்கி சார், எனக்கு எதுவும் புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். ஒருவேளை இந்த கல்லை வச்சு அவன் தலை மேல தாக்குதல் பண்ணியிருந்தான்னா அந்த காயத்தின் மேல இந்த கல்லில் இருந்த தூசியெல்லாம் ஒட்டி இருக்கும். இந்த கல்லு மேலேயும் மண்டையோட்டோட பிசுறு இல்ல முடியோ ஒட்டி இருந்திருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, காயம் ரொம்ப தெளிவா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க பாருங்க, இந்த கல்லு மேல ரத்தம் பட்டிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். இந்த கல்லை வச்சு அவங்க ஓங்கி இவன் தலையில அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னா ஆணி அடிச்ச மாதிரி ஆழமா காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த காயம் அப்படி இல்ல. அப்படின்னா சலோங்கி சார், கல்லு மேல அவனோட ரத்தம் எப்படி வந்துச்சு? ஒருவேளை
நமன் மேல இருந்த ரத்தம் செதறி இந்த கல்லு மேல பட்டிருக்கலாம். அப்படின்னா டாக்டர் சார் இந்த மர்டர் வெப்பன் என்னவா இருக்கும்? ஏதோ கனமான ஒரு பொருள், அதோட சர்ஃபேஸ் கொஞ்சம் சப்பையா இருக்கணும். அப்புறம் அதோட எடை கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கேஜி வரைக்கும் இருக்கணும். மர்டர் வெப்பன் 10ல இருந்து 15 கேஜி தான் இருக்கும்னு எதை வச்சு சொல்றீங்க? வாங்க நான் சொல்றேன். இங்க பாரு தயா, மண்டையோட்டோட பின்பகுதி பாக்ஸி ஃபோர்ட். இந்த மண்டையோட உடைஞ்சிருக்கிற விதத்தை பார்க்கும்போது அவ உபயோகப்படுத்தின ஆயுதத்தோட எடை கண்டிப்பா 5ல இருந்து 10 கிலோ வரைக்கும் இருக்கணும். சார், நம்ம தராசுல யூஸ் பண்ணுவாங்களே காய்கறி கடையில எடக்கல்லு, மர்டர் வெப்பனா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு நிமிஷம், இது பாருப்பா, கொலைக்கு உபயோகப்படுத்தின பொருள் எப்படி இருந்திருக்கலான்னு உங்க ஆளுகிட்ட நான் சொல்லிட்டேன். அது காய்கறி கடையில இருக்கா இல்ல காயலாம் கடையில இருக்கான்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ டாக்டர் சார், நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. கொலைகாரன் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். கூடவே இந்த கொலைக்கு யூஸ் பண்ண வெப்பன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ. ஓகே. சார், இந்த சிடியில பாருங்க, அதித்தி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா நேத்து நைட்டு மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? முதல்ல காட்டின சிடியவே நீ மறுபடியும் காட்டியிருக்க. என்னது, இதுவும் அதே சிடியா? ஆமா, அதே சிடி தான். இது நேத்து ராத்திரி நடந்த சிடி இல்ல, இது வேற ஏதோ ராத்திரியோட சிடி. இது நேத்து ராத்திரியோட சிடி கிடையாது. சார், அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுது? இங்க பாரு, இதுல டைம் பாரு. 7:30 மணிக்கு ஜிம்ல இருந்து நமன் வெளியே போயிருக்கான். ஆனா கிரானே 9 மணிக்கு பேசியிருக்கான். அது எப்படி சாத்தியமாகும்? பாரு, இந்த 2 சீடியும் பாரு. 2த்துலயே ஆளுங்களோட ட்ரெஸ் ஒண்ணுதான், மூமெண்ட் கூட பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? என்ன அர்த்தம் சார்? இதுக்கு அர்த்தம் வேற யாரோ நேத்து ராத்திரி ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இந்த 2வது ஃபுட்டேஜை லோட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ்க்குலாம் இன்சார்ஜ் யாரு? அதித்தி. அதித்தி, நமனுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. நம்ம நமனோட பொருள் எல்லாம் செக் பண்ணோம். கிளாக் ரூம் எங்க இருக்கு? ஆனா வண்டி அங்க கொஞ்சம் நிறுத்துங்க. வருண், உனக்கு தெரியுமா நமன் ஏன் ஜிம்முக்கு வரலன்னு? எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டி போனதுக்கு அப்புறம் தான் நானும் ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன்ல. நமனை மர்டர் பண்ணிட்டாங்க. என்னது? இன்னைக்கு ஜிம்முக்கு சிஐடி வந்திருந்தாங்க. நமனை பத்தி நிறைய விஷயம் அவங்க என்கிட்ட விசாரிச்சாங்க. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். இப்ப அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தியா? நான் வேற என்னதான் பண்ண முடியும்? கொஞ்சமாவது மூளை இருக்கா அதிதி? இந்த மாதிரி நேரத்துல நீ அங்கதான் இருந்திருக்கணும். இப்ப சிஐடிக்கு ஓ மேலதான் சந்தேகம் வந்திருக்கும். ஐயோ இல்லப்பா, ஐ அம் ஷூர் நமன் ஏதோ தப்பான வேலை செஞ்சிட்டு இருந்தான். அதனாலதான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு. என்ன தப்பான வேலை? ஐ மீன், இதுல கண்டிப்பா ட்ரக்ஸோட சம்பந்தம் இருக்கு. நீ பாட்டுக்கு உளறாத அதிதி. ஐ ஸ்வேர் வருண், நேத்து நைட்டு என் கண்ணாலேயே அதை பார்த்தேன். நமன் அவனோட லாக்கர்ல இருந்து ட்ரக்ஸோட பேக்கெட்ஸை எடுத்துட்டு இருந்தான். நமன் நமன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன் வருண், எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. அதனாலதான் நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சார், ஆதித்யா போன் ஆஃப்னு வருது. எவ்வளவு நேரம் போன் ஆஃப் பண்ணி வைப்பா, எங்க போய் ஒளிய போறான்னு தான் பாத்துட்றேன். துரானா, நேத்து நைட் நமன் கூட சண்டே ஆனதுக்கு அப்புறம் நமன் இங்க வந்தானா? எஸ் சார். அவரோட லாக்கர் நம்பர் இது சார்? அதான் M42. M42. சாவி இருக்கா? சாவி இல்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கும். ஓகே சார். ஓகே சார். வெள்ளை கலர் பவுடரா? உள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி சார். இந்த வெள்ளை கலர் பவுடர் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குன்னா, அன்னைக்கு நமனோட பாக்கெட்ல பார்த்த மாதிரி. சார்,
ஆர்டரோட ரிப்போர்ட் இருக்கு. இது ஒன்றும் ட்ரக் எல்லாம் இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் தான். ஆனால் இதில் ஏதோ கலந்துருக்கு. நமனுக்கு சந்தேகம் வந்ததுனால தான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்கா. சார், ஒருவேளை நம்மளுடைய கொலையில அந்த கலப்படம் பண்ணவங்க இருப்பாங்களோ? ஆமா சார், நம்மனால அவங்க ஏதாவது ஆபத்தை உணர்ந்திருக்கலாம். அதனால அவங்க பாதையை விட்டு விலக்க கொலை பண்ணிருக்கலாம். இருக்கலாமே. சார், நம்மளோட இந்த பேக்ல இந்த ஃபோன் இருக்கு சார். கடைசியாக யாருக்கு பண்ணாங்க செக் பண்ணுங்க. யாரோ மனிஷ்னு ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான். மனிஷ், அவனோட டீட்டெயில்ஸ் எடுங்க, அவனை பார்க்கணும். தம்பி, நீங்க தான் மனிஷா? சரக்கு வேணுமா? ஆமா, சரக்கு வேணும். பணம் கொண்டு வந்திருக்கியா? பணம் கொண்டு வந்திருக்கேன். பணத்தை எடு, சரக்கு வாங்க, இடத்த காலி பண்ணு. சார் 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 சாரி சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் சார் நான் சாதாரண வேலைக்காரன் சார். சார் முதலாளி யாரு? சார் அவங்க தான் சார். பங்கஜ், சிஐடி, சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. டிரைவர் சீக்கிரம் வெளியே வா, வெளியே வா. எங்க ஓட பாக்குற? மரியாதையா இறங்க. என்ன விட்டுருங்க. இறங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன விட்டுருங்க. நான் எதுவும் செய்யல. என்ன பண்ணலங்கறத பியூரோக்கு போய் பேசிக்கலாம். வா. என்ன நம்மள கொலை பண்ணிட்டாங்களா? இது எப்படி நடந்துச்சு? அவனை யார் கொலை பண்ணா? நீங்க தான் பண்ணீங்க. நானா? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க எல்லாரும் ஏன் மேல பழிய போடுறீங்களா? போதும் போதும், என்ன உண்மையா அதை சொல்லுங்க ப்ளீஸ். சார், இது வரைக்கும் நான் தெரியாம ஒரு எறும்பு கூட சாகடிச்சது இல்ல. அப்படி இருக்கிறப்ப ஆளை எப்படி கொல்லுவேன்? நேத்து 11 மணி வரைக்கும் நமன் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதுவோ போன்ல? ஆமா சார். என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவனுக்கு எங்க பிசினஸ் பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்துருச்சு. அதனால அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், வேற எதை பத்தி நாங்க பேசல. இங்க பாருங்க மேடம், நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நடந்ததை நடந்த மாதிரியே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கம்மி. நான் சொன்னது புரிஞ்சதுல? ஆமா. உங்களோட பிசினஸ் என்ன? சார், புரோட்டீன் ஷேக் பவுடர்ல கலப்படம் செஞ்சு நான் அதை விற்கிற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் மிகப்பெரிய குத்தம் இல்லைல்ல? இல்ல இல்ல, ரொம்ப புண்ணியமான காரியம். நீங்க தப்பு பண்ணலன்றத நீங்களே சொல்லிக்கிறீங்க. அப்புறம் சட்டம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? சார், இப்பதான் எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்குதுல்ல. எல்லாருமே தானே பண்றாங்க. ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி கொலை பண்ண மாட்டாங்க. நமனுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கலப்பட விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனால நீங்க அவனை கொலை பண்ணிருக்கீங்க. நமன் ஒண்ணு பச்சை குழந்தை கிடையாது. அவன் ஃபுட் டெஸ்டிங் லேபரட்டரியோட ரிப்போர்ட்டை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் என்கிட்ட காசு கறக்க பார்த்தான். அப்படின்னா நீங்க கொலை பண்றதுக்கு உங்ககிட்ட வேலிட் ரீசன் இருக்கு மேடம். இல்ல மேடம், நான் அவனை கொலை பண்ணல. நேத்து நைட்டு நமன் எப்போ உங்களை பார்த்தாரு? அது ஒரு 9:30 இருக்கும். அப்போ என்ன பேசிக்கிட்டீங்க? சார், ஃபைனலி நான் அவனோட வாயை அடைக்கிறதுக்காக நான் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன். சரி, ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு வான்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ நமன் ஜிம்ல இருக்கிற உங்க அசிஸ்டன்ட் மனிஷ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். ஆமா சார், நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், மனிஷ் ஃபோன் மூலமா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. அவன் ஃபோன் பண்ணும்போது யாரும் இல்லாத இடத்துக்கு வர சொல்லிருக்கீங்க, அங்க வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல சார், நேத்து ராத்திரி கூட நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் அங்க வந்தாங்க. அங்க கத்துற சத்தம் கூட எனக்கு கேட்டுச்சு. திடீர்னு வந்து நமன் என்கிட்ட நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எந்த விஷயத்தை பத்தி நான் பேசல. அப்போ நமன் நேத்து 11 மணிக்கு ஜிம்ல இருந்திருக்காரு. ஆமா, என்கிட்ட அவன் அப்படிதான் சொன்னான். நான் ஜிம்ல தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்லைன்னு சொன்னான். சரி, ஃபோன் பேசும்போது ஏதோ சவுண்ட் கிட்டதா சொன்னீங்களே, அது யாரோடது? சாரி சார், அத சொல்றது கொஞ்சம் கஷ்டமாச்சே.
குரல் யாருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க தண்ணி கொட்டுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. சோனியா மேடம் நமன் ஜிம்ல இருந்திருக்கான். ஜிம்ல தண்ணி சவுண்டு, ஷவர்ல இருந்து, வாஷ் பேஷன்ல இருந்து, அது இதுன்னு எதுலயாவது வந்திருக்கலாம் இல்லையா? நீங்க உங்க மூளையை கொஞ்சம் கசக்கி சத்தம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? சார், அந்த சத்தத்தை நான் மறுபடியும் கேட்டா சொல்லிடுவேன். சச்சின், அபிஜித்துக்கு சீக்கிரம் ஃபோன் போடு. அந்த தண்ணி சவுண்டை போட்டு காட்டுவோம். இந்த சத்தமா? இல்ல. சரி, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இதுவா? இது இல்ல. இந்த சத்தமா? இல்ல சார், இதுவும் இல்ல சார். இந்த சத்தமா? இல்ல. இதுதான் அந்த சத்தம். போன்ல நான் இந்த சத்தத்தை தான் கேட்டேன். ஆமா. இந்த சத்தம் தானா? அப்படின்னா இங்கதான் ஏதோ நடந்திருக்கு. ஒரு நிமிஷம். என்ன இது? உள்ள என்ன கருப்பா இருக்கு? ஒருவேளை ரத்தமா? இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சார், டைல்ஸ்ல லூமில் போட்டுச்சு சார். லைட் ஆஃப் பண்ணுங்க. அங்க பாத்தீங்களா? டைல்ஸ் ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு. நம்ம கண்டிப்பா இங்க இருந்தா ஃபோன் பண்ணியிருக்கோம். இதை சீல் பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் நம்ம விசாரிப்போம். நம்மனை இங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. உள்ள பாத்ரூம்ல. இங்க இருந்து யாரும் வெளியே போயிடக்கூடாது. ஜிம்மை சீல் பண்ணுங்க. இப்படி அமைதியா சில மாதிரி நிக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. நம்மனை இந்த ஜிம்ல தான் கொலை பண்ணியிருக்காங்க. கொலைகார உங்கள யாரோ ஒருத்தன். சார், ஜிம்ல இருக்கிற சில பேர் கூட நமனுக்கு ஒத்து வராதுங்கிறது என்னமோ உண்மைதான். சில பேருக்கு அவனை பிடிக்கும், சில பேருக்கு அவனை பிடிக்காது. அதுக்குன்னு கொலை மாதிரி குற்றம் இங்க இருக்கிற யாருனாலையும் பண்ண முடியாது. அப்படியா? அப்படின்னா கொலைகாரன் வானத்துல இருந்து குதிச்சு கொலை பண்ணிட்டு அப்படியே போயிட்டானா? சார், அந்த விஷயத்தை நாங்க எப்படி சார் சொல்ல முடியும்? அதை நாங்க சொல்றோம். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ஏதோ ஒரு கனமான பொருளை வச்சு அவனோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க. ஜிம்மோட ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு அவனோட தலையிலேயே அடிச்சிருக்கலாம். அதை வச்சு தான் கொலை பண்ணியிருக்கான். சார், எங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்லாம் சாமி மாதிரி சார். அப்புறம் எப்படி இதை வச்சு நாங்கள் கொலை பண்ணியிருப்போம்? அதெல்லாம் இப்பயே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது மட்டும் இப்படி பளபளன்னு
என்ன சோப்பு வாசனை அடிக்குது? நிக்கில். சார். இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி பாரு. சார் அப்ப இதை வச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் கிடைச்சிருச்சு. இனி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அந்த பார்க் ஜிம் பக்கத்துல தான் இருக்கு. ட்ரெயினரா? ட்ரெயினர் ரொம்ப நல்லவன், ரொம்ப பாப்புலரும் கூட. யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னமோ எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி நீ கேட்டுட்டு இருக்கியே. உனக்கு வேற வேலையே கிடையாது. சொல்லு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? 20 நிமிஷமா போன் பேசிக்கிட்டு இருக்க நீ. தயவு செஞ்சு போன் ஆஃப் பண்ண, இல்லைன்னா சிஐடி உன்னை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. சிஐடி எப்போ ட்ராக் பண்ணிட்டாங்க பிரதர்? சிஐடி? ஆமா, ஜிம்ல இருந்து ஏன் ஓடுன? சார், அது நம்ம நேத்து லாக்கர்ல இருந்து ஏதோ பவுடர் எடுக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு தோணுச்சு ஒருவேளை அது ட்ரக்ஸா இருக்கும்னு. சார், எனக்கு போலீஸ்னா ரொம்ப ரொம்ப பயம். அதனாலதான் நான் பயத்துல அங்க இருந்து ஓடி வந்துட்டேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும். சார், நான் எதுவும் பண்ணல சார். ஐ ஸ்வேர் நான் எதுவுமே பண்ணல. வா. கொஞ்ச நேரத்துல கொலைகாரன் உங்க முன்னாடி வந்துருவான். எந்த ஆயுதத்தால அந்த கொலைகாரன் கொலை பண்ணானோ அதுல இருந்து அவனோட கைரேகை கிடைச்சிருக்கு. எங்களோட ஃபாரன்சிக் டாக்டர் சலோன்கி சார் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. உங்க எல்லாரோடையும் கைரேகையை வச்சு அதை ஒப்பிட்டு பார்ப்பாரு. யாருக்கு மேட்ச் ஆகுதோ கதை முடிஞ்சது. டாக்டர் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஹலோ. சார். ஓகே சார், வந்தாச்சு. வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட், வந்தாச்சு. அட ஏய், எங்க போற? ஜிம்மோட எல்லா கதவும் சீல்டு தானே? ஆமா சார். அப்ப சரி. சார், இவன் ஸ்டீம் ரூம்குள்ள நுழைஞ்சிட்டான். அங்க வச்சு இவனுக்கு நல்ல ஸ்டீம் பாத் கொடுத்துருவோம். யாராவது வெளியே இருக்கீங்களா? சீக்கிரம் கதவை திறங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஒன்றும் ஆகாது. கதவை தரங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. வெளியே வாடா.
ஜிம்மோட ஓனர்ப்பா, சுஷாந்த். ரொம்ப சூடா இருக்கா உள்ள? வா, கொஞ்சம் குளிர் காத்து வாங்கிட்டு வரலாம். நமனை எதுக்கு கொலை பண்ண? கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. எனக்கு அப்படி ஒரு கட்டாயம். அப்படி என்னடா கட்டாயம் அவனை கொலை பண்ற அளவுக்கு? அவன் சரியான பேராசக்காரன். எல்லாரும் முன்னாடி நல்லா இனிப்பா பேசுவான். ஆனா பண பேய் பிடிச்சவன். அதுல உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? இன்னொரு ஜிம்மில் அவன் 2 சம்பளத்துக்கு போறதா அவன் பேசிட்டு இருந்தான். அவன் என் ஜிம்மை விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. நேத்து நைட் என்னாச்சு? நேத்து நைட்டு அவனை ஜிம்முக்குள்ள தனியா இருக்கிறத பார்த்தேன். அப்போ எங்க 2 பேரை தவிர இங்க யாருமே இல்லை. எனக்கு என் லாக்கர் ரூம்ல உள்ள போன் பேசுற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இன்னைக்கு 2ல 1 பார்த்துருந்தேன். சுனிஜி, உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். இருங்க, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சார், நீங்க எங்க? உன்கிட்ட நான் கடைசியா ரிக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இந்த ஜிம்மை விட்டு வெளியே போனோங்கிற உன்னுடைய ஆசையை உன் மனசுல இருந்து தூக்கிடு. என்ன கட்டாயப்படுத்துறீங்களா? சொன்னேன்ல, ரெக்வெஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போயிட்டேன்னா உன்னோட சேர்ந்து என் கஸ்டமருங்க 10 பேர் இந்த ஜிம்மை விட்டு போயிடுவாங்க. அதான். அது உண்மைதான். சரி, நான் போல. ஆனா எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என் சம்பளத்தை டபுள் ஆக்கிருங்க. அது என்னால பண்ண முடியாது. ஏன்? சிலதை அடையறதுக்கு சிலதை விட்டு கொடுத்து தானே ஆகணும். இந்த பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்கல்ல? கேட்டிருக்கேன். ஆனா என்னோட சூழ்நிலையில உன் சேலரியை நான் டபுள் ஆக்கணும்னா மற்ற ட்ரெயினர்ஸுக்கும் நான் சேலரியை டபுள் ஆக்க வேண்டியிருக்கும். நான் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. Then I'm sorry, sir. பிரச்சனையை மூடி மறைக்கிறதுக்கு உண்மையான சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு பதிலாக வேற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுட்டேன். மனசுல அவ்வளவு புத்திசாலி நினைப்பல? ஆமா சார். ஜிம் ஓனர் தானே நீ? இங்க வந்தா உடம்ப நல்லபடியா வச்சுக்கலான்னு உன் மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் வராங்க. ஆனா நீ பணத்தை மட்டும்தான் பார்த்திருக்க. உடம்போட சேர்த்து நீ கொஞ்சம் அறிவியை வளர்த்து வச்சிருந்தனா இந்த நிலைமை உனக்கு வாழ்க்கையில வந்திருக்காது. என்ன கிடைச்சது? ஜெயில் இல்லைன்னா உனக்கு தூக்குதாண்டா.